ஆட்டோகிராஃப் மீட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே தங்கச்சிக்காரி போக விட மாட்டா. வெயிட் பண்ணி ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு தான் நான் கிளம்புவேன் அப்படின்னு சொல்றா. ஏண்டா இதுக்கு உன்னோட தங்கச்சை கூட்டிட்டு நீயே வந்திருக்கலாம்ல, என்ன எதுக்குடா கூட்டிட்டு வந்த, இங்க பாரு எனக்கு டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, பரவாயில்ல இப்போ நான் தனியா இருக்கணும்ல, போர் அடிக்கும்ல, அதனால தான்டா உன்னை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு பாத்துக்க அப்படின்னு சொல்லி திட்டுறா ஃப்ரெண்டுக்காரன். இந்த கூட்டத்தில் ஒரு ஃபேன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, நான் உங்களை லவ் பண்ணுறேன், உங்களை கட்டி பிடிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ் மேடம் ஒரே ஒரு வாட்டி உங்களை நான் கட்டி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிட்ட வரான். அவ பயந்துடுறா. அவங்களால அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த டைமுக்கு கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து எங்கேருந்தோ ஓடி வந்து காப்பாற்றிடுறான் ஹீரோயினை. அங்கே இருக்க எல்லாரும் ஹீரோயினை பார்க்கறத விட்டுட்டு ஹீரோவை பார்த்து சைட் அடிக்க ஆரம்பிச்சிடுறாளுங்க. அடடா, உண்மையாகவே இவர் ஹீரோ மாதிரி இல்லை, செம்ம ஸ்மார்ட்டாக இருக்காரு, செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு வழிகிறாளுங்க. போலீஸ்கிட்ட கை மாற்றும் போது கரெக்டாக அவன் தப்பிச்சு என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை கத்தி எடுத்து குத்த வரான். ஆனால் அப்போவும் ஹீரோ டக்குன்னு வந்து ஹீரோயினை மறைச்சா மாதிரி காப்பாற்றுறான். அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சிடுறான். ஹீரோவும் அப்பாடா காப்பாத்திட்டோம் அப்படின்ற மாதிரி அவன் தன்னை மறந்த நிலையில தூங்கிட்டான் போல. உடனே ஃப்ரெண்டுக்காரன் கலாய்க்கிறான். டேய் 1.5 நிமிஷமா நீ இப்படியே தான் இருக்க, போலீஸ் நேரம் ஸ்டேஷனுக்கே அவனை கூட்டிட்டு போயிருப்பாங்க, ஒழுங்கா எந்திரா அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் ஏதாவது சொல்லுவானா ஏதாவது பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டே ஹீரோயின் நின்றுட்டு இருக்கான். ஆனா அவன் எதுவுமே சொல்லாம அங்கிருந்து தங்கச்சை கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி வாடி அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போறான். நைட்டெல்லாம் ஹீரோயின் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறா. உனக்கு என்னை பிடிச்சிருக்கா இல்லையா, அப்போ எதுக்காக நீ வந்து உயிரையே கொடுத்து என்னை காப்பாற்றுறதுக்காக வந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொம்மையை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அதோட மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்துக்கிறா. என்னன்னா ஹீரோவும் ஹீரோயினும் வந்து கட்டி பிடிச்சி நின்னாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவை ட்ரெண்டிங் ஆக்கி விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வந்து டேட் பண்ணுறாங்கன்ட்டு. ஹீரோயினை இப்போதான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஆமாம், இவன் சும்மாவே நம்மளை கேவலப்படுத்துவான், இன்னும் இதில் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் ட்ரெண்ட் ஆச்சுன்னா இதை நானே தான் கலப்பி விட்டேன்னு வேற பேசுவானே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஆனால் அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது அவளுக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஹீரோ வந்து ஏதோ நம்மளை உண்மையாகவே லவ்வரை கட்டி பிடிக்கிற மாதிரி தான் கட்டி பிடிச்சிருக்கான் அப்படின்னு யோசிக்கிறா. இப்போதான் மேனேஜர் ஃபோன் பேசிக்கிட்டே உள்ளே வராங்க. ஐயோ இல்லைங்க, உண்மையாகவே வந்துட்டு அவங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது, அவர் யாருன்றது கூட இவங்களுக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கிட்ட ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் மேனேஜர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக எல்லாரும் வந்து நம்மளை ரீச் பண்ணுறது கஷ்டமான விஷயமா இருக்கும், அதனால எல்லாரும் ஹீரோவை ஈஸியாக ரீச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஹீரோவுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா வந்துட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறவா, அவர் என்னோட கிளாஸ்மேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு உடனே ஐயோ இன்னும் நீ கிளாஸ்மேட்டுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இவங்க இந்த விஷயத்தை